ஓகே ஓகேடாப்பா. இப்போ அடுத்ததா என்ன கேள்வி பார்க்கணும்னு சொல்லுங்க. ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வியை பார்த்துக்கணுங்களாப்பா. என்ன சொல்கிறாங்கன்னா, பெருந்தெரு ஒன்றில் பச்சை சிவப்பு மஞ்சள் ஆகிய 3 விளக்குகள் உள்ளன. அப்போ நமக்கு இந்த இதை வாசிக்கக்கூடிய நமக்கு விளங்கிடணும். ஓகே, ஏதோ டிராஃபிக் லைட்டை வச்சு கதைக்க போகிறாங்க. பச்சை சிவப்பு மஞ்சள் தனித்தனியாக சொல்கிறாங்கன்னா இதை இன்புட் அடிக்க போகிறது விளங்கிக்கலாம். வாகன நெரிசல் காணப்படும் சந்தர்ப்பங்களில் மாற்றுப்பாதையை தீர்மானிப்பதற்கு இவ்விளக்குகள் ஒளிரும் சந்தர்ப்பங்கள் பின்வருமாறு. சரிதானே? அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவோம். என்னதான் மாற்றுப்பாதையை திறத்தல் 0 சொல்கிறாங்க. மாற்றுப்பாதையை மூடுதல் 1 சொல்கிறாங்க. பச்சை விளக்கு ஒளிரல் சரியா 1 சொல்கிறாங்க. ஒளிராமை 0 சொல்கிறாங்க. மஞ்சள் விளக்கா சிவப்பு விளக்கு? சிவப்பு விளக்கு ஒளிரல் 1 சொல்கிறாங்க. ஒளிராமை 0 சொல்கிறாங்க. மஞ்சள் விளக்கு ஒளிரல் 1 சொல்கிறாங்க. ஒளிராமை 0 சொல்கிறாங்க. சரியா? இது அவ்வளவு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பின்வரும் சந்தர்ப்பங்களில் மாற்றுப்பாதையானது திறக்கப்படும். அதாவது பச்சை விளக்கு ஒளிராத போது சிவப்பு விளக்கு ஒளிரும். பச்சை விளக்கு ஒளிராத போது சிவப்பு விளக்கு ஒளிரும் போது. பட் இதை நம்ம உண்மையற்றவனை போட்டாங்க. என்னது இனி கன்சிடர் பண்ணுறாலே உண்மையற்றவனை போட்டால் தான் இது. உண்மையற்றவனை போடுறதுக்கு முதல் இங்கே ஏதாவது எடுகோள்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பசங்க நினைக்கியா எடுகோள் எடுக்கணும் தெரியாதா? இல்லை. ஏன் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? இன்புட் எதன் எடுக்கணும், அவுட்புட் எதன்னும் எடுக்கணும். ஏண்டா மாற்றுப்பாதையை திறக்கா நிலைமை என்று உண்மையற்ற நிலை ஒன்று எழுதிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு எடுகோள் எடுத்துக்கொள்வோம். எடுகோள்கள் எடுத்து போட்டுட்டு எடுகோள்கள் சரிதானே? எடுகோள்கள் முதலாவது எடுகோள் மஞ்சள் விளக்கு இல்லை எப்படி போட்டுக்கொள்ளுமா ஈஸிக்காக மஞ்சள் அவங்க அந்த ஆர்டர்லேயே போட்டுக்கொள்ளுங்க. பச்சை சிவப்பு மஞ்சள். மஞ்சளுக்கு ஸ்பெல்லிங் என்னடா? சரிடா, மஞ்சளா? Basically, I'm from California. That's why I don't know English. Okay. English. ஐயோ இங்கிலீஷ் எடுத்து நான் தமிழ் இதை ரெண்டு கொடுத்துட்டு சரியா ஏக்கமா வீக்கமா சி என்று எடுப்போம். இப்போ மாற்றுப்பாதை திறக்கும் மூடும் நிலை. திறக்கும் அல்லது மூடும் நிலை Q சரியா? இப்போ எடுக்க வேண்டிய எடுகோள்கள் எடுத்தோம். அதுக்குரிய பெருமானங்கள் அவங்க தந்ததால நம்ம எடுக்க தேவையில்லை. இப்போ A B C Q போட்டுக்கொள்ளுமா? போட்டு கோல் போட்டு 0 1 0 1 0 1 0 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0
பூஜ்ஜியம் 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 ஒன்று 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 சொல்லுங்க நேராக கொஞ்சம் பயன்படுத்துங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. சரி இப்போ நேராக வந்துருக்கா? ஓகே பரவாயில்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தான் நம்ம அந்த ரூல்ஸை வாசிக்கணும். பச்சை விளக்கு ஒளிராத போது சிவப்பு விளக்கு ஒளிரும் போது மாற்றுப்பாதைகள் எப்பப்போ திறக்கப்படும் என்று சொல்கிறாங்க?
பச்சை விளக்கு பச்சை சொல்லிக்கும் ஏ சொல்லிக்கும் சிவப்பு சொல்லிக்கும் பி. பச்சை விளக்கு வந்து ஒளிராத போகலாம் சரியா. பச்சை விளக்கு வந்து ஒளிராத போக என்ன பெருமானம் 0. பச்சை விளக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் ஏ. அப்போ பச்சை விளக்கு ஒளிராத போதுன்னா இந்த சந்தர்ப்பம் சரிதானே. இந்த சந்தர்ப்பத்திலையும் சிவப்பு விளக்கு ஒளிரும் போது, சிவப்பு விளக்கு வந்து ஒளிரும் போது தான். இந்த பச்சை விளக்கு ஒளிராத போது சிவப்பு விளக்கு ஒளிரணும். அப்படி ஒளிர்ந்தால் மட்டும்தான் மாற்றுப்பாதை திறக்கும்னு சொல்கிறாங்க. சிவப்பு விளக்கு ஒளிரும் நிலைமையை உண்டுன்னு சொல்லியிருக்கேன் சரிதானே. அப்போ சிவப்பு விளக்கு நீங்கள் என்னத்தை சொல்லியிருக்கோம் பி என்று சொல்லியிருக்கோம். பச்சை விளக்கு ஒளிராத போது சிவப்பு விளக்கு ஒளிரும் போது. அப்போ பச்சை விளக்கு ஒளிராமல் இருக்கணும், சிவப்பு விளக்கு வந்து ஒளிர்ந்திருக்கணும். சிவப்பு விளக்கு வந்து இங்கே 2 இடத்துல ஒளிஞ்சிருக்கு சரிதானே. அப்போ இந்த 2 இடத்தையும் மாற்றுப்பாதை ஓப்பன் ஆக போகுது. மாற்றுப்பாதை திறக்கும் நிலைமை என்னன்னு சொல்லியிருக்காங்க 0 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 இடத்துக்குமே 0 போட்டுக்கொள்ளணும். வழக்கமாக நம்ம ஒன்று போகிற மாதிரி போட்டுக்கொள்ளக்கூடாது சரிதானே. இப்போ திரும்ப வருவோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, பச்சை விளக்கு ஒளிரும் போது சிவப்பு அல்லது மஞ்சள் விளக்கு ஒளிரும் போது. ஏற்கனவே வந்துடாப்பா சொன்னாங்க பச்சை விளக்கு ஒளிராமல் இருக்கிறதா சிவப்பு விளக்கு வந்து கட்டாயம் ஒளிரணும் என்று சொல்லியிருக்காங்க சரிதானே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பச்சை விளக்கு ஒளிருதா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் சிவப்பு விளக்கு அதோட ஒளிரணும், இல்லாட்டி மஞ்சள் விளக்கு ஒளிரணும் என்று சொல்லியிருக்காங்க சரிதானே. அப்போ இது 2ல் ஏதாவது ஒன்று ஒளிர்ந்தாலுமே நமக்கு மாற்றுப்பாதை ஓப்பனாக போகுது. பச்சை விளக்கு ஒளிருது, 2 விளக்குமே ஒளிரலை. அப்போ இங்கே வந்து வராது. பச்சை விளக்கு ஒளிருது, மஞ்சள் விளக்கு ஒளிருது. அப்போ இங்கே வந்து வரப்போகுது. பச்சை விளக்கு ஒளிருது, சிவப்பு விளக்கு ஒளிருது வரப்போகுது. பச்சை விளக்கு ஒளிருது, சிவப்பு விளக்கு ஒளிருது, மஞ்சள் விளக்கு ஒளிருது சரியா. இப்போ இந்த பெருமானம் தான் கட்டாயம் 0 பெருமானம் வந்துட்டு. இப்போ மிச்சமாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒன்றை போட்டுக்கொள்ளும் சரியானே. வருஷம் பழைய தானே மாற்றிருக்கா என்ன ஒளிர்றது ஒன்று மொத்தமான நக்கி விட்டுட்டு போயிருக்கும். சரி, இதுக்கு அவசரப்படக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம கேள்வி செஞ்சுட்டு போவோம். மேற்குறித்த மாற்றுப்பாதையை திறப்பதற்கான உண்மை அட்டவணையை வடிவமைச்சிட்டோமா வடிவமைச்சிட்டோம். மேலே பகுதி 1 நீர் பெற்ற உண்மை அட்டவணையில் இருந்து பொஸ்ஸிற்கான உண்மை அட்டவணையை வரைக. அது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிட்டு பொஸ்ஸிற்கான கோவை இணைப்பு இருக்குன்னா சரி. பொஸ்ஸுக்கான கோவை இணைப்பு இருக்குன்னா நமக்கு என்ன டேர்ம்ஸ் தேவை, நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் தேவை. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் எழுதி கொள்ளும் சரி. என்ன வரப்போகுது A சர B பார் சர C பார் இந்த டைம்ல மாத்திட்டு A பார் சர B சர C பார் A பார் சர B பார் சர C A பார் சர B பார் சர C பார் சரி ஓகேவா. இப்போ இது அவ்வளோவுமே நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் 3 பூஜ்ஜியம் போட்டிருந்த மாதிரி தான் நீ பார்த்தேன். அப்போ பிள்ளையாரு இது 3மே நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அடுத்த கேள்வி நம்ம செய்யணும்னா எதையாக அழிச்சு கொள்வாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க, மேலே பகுதி 2 நீர் பெற்ற பூலியன் கோவையை காணோ வரைபடத்தில் பயன்படுத்தி சுருக்குது. உண்மையிலே ஈஸியான வேலை கேமப்பை பயன்படுத்தி சுருக்குறது. இப்போ ஸ்டாண்டர்ட் பொஸ்ஸாக இருந்தால் அப்படி ஸ்டாண்டர்ட் பொஸ்ஸாக இல்லாட்டி பொஸ்ஸை ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டு செய்யணும் சரிதானே. கேமப்பில் சுருக்கியலாண்டி இல்லை பொஸ்ஸை ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டு செய்யணும்னா செய்யும். இப்போ கேமப் போட்டுக்கொள்ளும் சரியா. கேமப்பை போட்டுக்கொள்ளும் சரிதானே. இப்போ கேமப்பில் பிரதிட்டு கொள்வோம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி தரேன்டாப்பா. நெக்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வச்சு இப்போ இது பி பார் வந்து உண்டாரிக்கும் மண்டபத்தெல்லாம் ஜோதிச்சுட்டு இருக்கின்றவில்ல. ஏன்னா இதை எடுக்க வரதே உண்மையாட்டவணையில் தான் எடுக்க போகிறோம். அப்போ இதை வச்சு யோசிக்கிறத விட உண்மையாட்டவணையில் இருக்கிற பெருமானத்துக்கு தான் நம்ம இதை வச்சு யோசிக்க போகிறோம். அப்போ நேரடியாக உண்மையாட்டவணையை பார்த்து பில் பண்ணி கொள்ளலாம். 0 சரிதானே. இதை வச்சு யோசிக்கிறதுனால அதை தான் யோசிப்போம். உண்மையாட்டவணையில் இது இப்படி இருந்திருக்க மாட்டேன் போட்டால் உனக்கு பிரதிகளை போகிறோம். ஆனால் நல்லா பார்த்து கொள்ளுவோம், இங்கே நம்மகிட்ட உண்மையாட்டவணையே இருக்கு.
அப்போ நம்ம சும்மா இதை யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளேயும் ஒரு 10 செகண்ட் மிச்சமாக இருந்தாலும் அந்த 10 செகண்ட் வேறு வழிக்கு யூஸ் பண்ணலாம் தானே. 0 0 0 1 1 1 1 0 0 1 சரிதானே. என்னைக்கு முதலாவது 0 1 0 0 1 0 உலகத்தோட 0 போட்டுக்கொள்ளுங்க. வேண்டாம் நம்ம மேக்ஸ் டைம் பிரதிநிதிப்போம். 0 1 0 1 உலகத்தோட 0 0 1 0 1 1 0 1 ஓகே 1 1 0 1 1 0 1 1 1 இப்போ கேமரா பயன்படுத்தி சுருக்க சொல்லிட்டாங்க. கேமரா பயன்படுத்தி சுருக்கணும்னா நீங்கள் இந்த தடங்களை கட்டாயம் போட்டு காட்டணும். எழுதுறது நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன யோசிக்கணும்னா தனியாக இருக்கிறாக்களை செட் பண்ணிவிட பார்க்கணும். அதாவது தனியாக இருக்கிறாக்களுக்கு ஜோடி சேர்த்துக்கணும். இங்கே யாராவது தனியாக இருக்காவா? தனியாக இருக்கா? ஒருத்தருமே தனியாக இல்லை. அப்போ அந்த பற்றி யோசிக்கிறது தனியாக ஒருத்தரும் இல்லைன்னா அடுத்ததாக யோசிக்க வேண்டியது கோனர் மெத்தடில் 4 பேரை சேர்க்கலாமான்னு யோசிக்கணும். ஏன்னா இது 8 பாக்ஸ் இருக்கிற கேம் தானே. அப்போ கோனர் மேப்பில் 4 பேரை சேர்க்கலாமான்னு பார்க்கணும். கோனர் மேப்பில் 4 பேரை சேர்க்கலாமா? சேர்க்க ஒன்று எப்படி சேர்க்குறேன் சேர்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா கோனர் மெத்தடில் 4 பேரை சேர்க்க இயலாட்டி அடுத்ததாக யோசிக்க வேண்டிய மெத்தட் நார்மலாக 4 பேரை சேர்க்கலாமா? சேர்த்துட்டோம் சரிதானே. இதுக்குரிய விட எப்படி வரப்போகுதுன்னா பி பாகன்னு வரப்போகுது. சரியா? பி பாகன்னு வரப்போகுது. பிளைண்ட் அந்த பி பார் அப்படி வந்தாங்க அதை சொல்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் இப்போ நார்மலாக 4 பேரை செலக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்ததாக யோசிக்க வேண்டியது கோனர் மெத்தடில் 2 பேரை சேர்க்கலாமான்னு யோசிக்கணும். கோனர் மெத்தடில் 2 பேரை சேர்க்கலாமா? அப்படி சேர்க்க கோனர் மெத்தட்னா இங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும். இப்படி ஃபோல்டிங் மெத்தட் இப்படி மடித்தோம்னா கோனர் 2மே தொடுது. அதனால் கோனர் மெத்தட் கோனரில் சேர்க்கலாம். இப்போ கோனரில் சேர்க்கலாம்னா அடுத்ததாக யோசிக்க வேண்டியது நார்மலாக 2 பேரை ஜோடி சேர்க்கலாமான்ட்டு சேர்த்துக்கொள்ளலாம்னா அவங்க 2 பேரை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த 4க்கு எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா நல்லா பாருங்களா, இங்கே 0 இருக்கு இங்கே 1 இருக்கு. அப்போ இது 2மே பொது இல்லை. ஏன்னா வேறு வேறு ஒன்று வேற போகுது. இது 4க்குமே பொதுவானதுண்டா இந்த ஆளை இங்கே தூக்கி வச்சு இல்லைண்டா 6 பொருந்துவா பி பொருந்தும் 1 பொருந்தும். இது பொஸ்கோவே என்றால் அந்த 1 வந்து என்ன மறப்போகுது? பாரா மறப்போகுது. அப்போ பி பாரா மறப்போகுது. அதே மாதிரி இந்த 2 பேரில் இவங்க 2 பேரை தூக்கி வைப்போம். தூக்கி வச்சா 6 வருவா. தூக்கி வச்சா ஏ பொருந்தும். ஏ எப்படி பொருந்த போதும்? ஏ பாரா பொருந்தும் சரிதானே. இப்போ இது எந்த லைனில் பொதுவாக இருக்கு? சீட லைனில் பொதுவாக இருக்குது. சி 1 அடிக்கிற லைனில். அப்போ இங்கே வந்து சி பாரன்னு வரப்போகுது. இப்போ இது 2ஐயும் பெருக்கி எழுதினோம்னா அந்த சுருக்கின போக கியூ வந்துடும். நீங்களும் இப்படி வரத்த கியூ போட்டு பெருக்கி காட்டக்கூடாது, தனியாக பெருக்கி காட்டணும். நான் எழுதுகிற இடத்துல போய் பண்ணிட்டேன் சரி. மார்க்ஸ் போட மாட்டாங்க அப்புறம் வந்து. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே பகுதி 3இல் நீர் பெற்ற கோவைக்குரிய தர்க்க சுற்றினை வரைவு. இதுக்குரிய தர்க்க சுற்றினை வரைய சொல்லியிருக்காங்க. அது ஒரு சிம்பிளான நீங்கள் செஞ்சு கொடுங்க சரிதானே. நோட் பண்ணுங்களாப்பா.